ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய நிறைவேற்று சபை செயற்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த கட்சி தொடர்ந்தும் வெற்றி பெற்றது. 1994 ஆண்டின் பின்னர் தேசிய நிறைவேற்று சபை செயலிழந்தது. இதன் பின்னர் கட்சி தொடர் தோல்விகளையே சந்தித்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் யாப்பில் 6வது யாப்பு தேசிய நிறைவேற்று சபையாகும். கட்சியின் சம்மேளனத்துக்கு அடுத்தபடியாக அந்த சபையே முக்கிய இடத்தை பிடிக்கின்றது. கட்சியின் கொள்கை மற்றும் வேலை திட்டங்களை தீர்மானிக்கும் அதிகாரம் யாப்பின் ஊடாக தேசிய நிறைவேற்று சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. தேசிய நிறைவேற்று சபை செயற்பட்ட அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்றுள்ளது. அந்த சபை செயலிழந்த பின்னர் 34 ஆண்டுகளாக வெற்றி பெற்ற கட்சி தோல்வியை சந்தித்தது. ஆனால் தற்போதைய தலைமைத்துவத்தின் கீழ் தேசிய நிறைவேற்று சபையை செயலிழக்கச் செய்து செயற்குழுவுக்கு கூடிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தலைமைத்துவத்துடன் நெருங்கிய உறவுகளை கொண்டுள்ளவர்களே செயற்குழுவில் அதிகமாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய நிறைவேற்று சபை செயலிழக்க செய்யப்பட்டு தமது தனிப்பட்ட தேவைக்காக செயற்குழுவுக்கு முக்கியத்துவம் அளித்ததன் ஊடாக கட்சி தொடர் தோல்வியை சந்தித்துள்ளது. அத்துடன் வெளிநபர்களின் பெரும்பான்மையை கொண்ட உறுப்பினர்களை கொண்ட தலைமைத்துவ சபையை அமைத்ததனூடாக கட்சி மேலும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. இதுகுறித்து நாளை எதிர்பாருங்கள்.